வருங்கால அரசு பணியாளர்களான சென்டமேப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட நம்ம 6ஆம் வகுப்பு அந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வரப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட முதல் பகுதின்னு தான் சொல்லணும். அந்த 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 3 வீடியோவில் நம்ம முழுசாவே அடக்கிட்டோம். சரிங்களா? அந்த வீடியோ மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா போதும். திரும்ப வந்து 6வது புத்தகத்துல இலக்கண பகுதியை நீங்க படிக்கணுங்கிற எந்த ஒரு தேவையுமே இருக்காது. சரிங்களா? அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல பண்ணுங்க. மற்றபடி அதுல என்ன ஒரு உங்களுடைய நிறை குறைகளையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். நாங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ரிப்ளை உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். சரிங்களா? 3ஆம் பருவத்தினுடைய முழுமையான இலக்கண பகுதி எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய 6ஆம் வகுப்பினுடைய இலக்கண பகுதி எல்லாமே உங்களுக்கு முடியுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பழைய புத்தகங்களுடைய காணொலியும் உங்களை விரைவில் வந்தடையும். சரிங்களா? நல்லா தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் பயன்பெறுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள். சரிங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரே புக்கா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல் 7ஆக இருக்கும். சரிங்களா? இயல் 7ன்னு இருக்கும். அப்படி இல்லை ஒரு 3 டேமா வச்சிருந்தீங்கன்னா 3வது டேம், அதாவது 3வது பருவத்தினுடைய கடைசி இயலா இருக்கும். சரிங்களா? அதாவது முதல் இயல். சரிங்களா? ஓகே. கிட்டத்தட்ட 4 வகை சொற்கள் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? அதாவது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் ஆகியவற்றை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை பத்தி சொல்றதுதான் இந்த பாடம். சரிங்களா? முதல்ல தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். சரிங்களா? முதல்ல சொல்னா என்னங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். இப்ப நான் உங்கள்கிட்ட அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்றேன். இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. அதாவது தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். அந்த எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். சரிங்களா? அதுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை வந்து நமக்கு சொல் எனப்படும். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். சரிங்களா? கிட்டத்தட்ட இது எல்லாமே என்னதான் நமக்கு சொல் தான். நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல ஒரு சொல்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா அதுக்குடைய ஏதாவது பொருள் இருக்கும் அப்படிங்கிறது தான் தொல்காப்பியனுடைய கருத்து. சரிங்களா? அடுத்தது முதல்ல வந்து அந்த இலக்கண அடிப்படையில் நல்லா பார்த்துங்க. இலக்கண அடிப்படையில். சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகை. அதே மாதிரி இலக்கிய அடிப்படையிலும் சொற்கள் வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. சரிங்களா? முதல்ல இலக்கண அடிப்படையில் சொற்களை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. அது எது? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகையாக பிரிக்கின்றனர். இப்ப அந்த 4ஐயும் என்னங்கிறத ஷார்ட்டா பார்த்துருவோம். முதல்ல பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். சரிங்களா? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் தான். சரிங்களா? அதாவது அது எதுவாக வேண்டாம்னு நடக்கலாம். சரிங்களா? அதனுடைய பெயரை அது குறிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு பாரதி. சரிங்களா? பாரதிங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல், உயர்திணைக்குரிய ஒரு பெயர் சொல். பள்ளி இது ஒரு இடப்பெயர். சரிங்களா? காலை இது ஒரு பொழுது. சரிங்களா? பொழுதை குறிக்கக்கூடிய காலப்பெயர். சரிங்களா? அடுத்தது கண் இது வந்து சினை பெயர். சரிங்களா? நன்மை மயில முடியுது. ஆகவே இது என்னது? ஒரு பண்பு பெயர். சரிங்களா? அடுத்தது ஓடுதல் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? ஏன் முக்கியம்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓடுதல் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல்ல பார்த்து ஓடுன்னு இருக்கு. அப்ப ஓடு அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல் அப்படிங்கிற மாதிரி இது என்ன பண்றாங்க? ஒரு வினைச்சொல் என்கிற ஒரு வகைப்பாட்டின் கீழே கொண்டு போறாங்க. சரிங்களா? நிறைய பேர் புதுசா இலக்கணம் படிக்கக்கூடிய நிறைய பேர் குழப்பம் தான். இப்போ ஓடுதல் அப்படின்னா இப்ப பாரதி கண்டிப்பா அது பெயரை குறிக்குது. அப்ப பெயர் சொல் தான். அதே ஓடுதல், ஆடுதல், பாடுதல், நடை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே ஒரு வினையை குறிக்கிறது தானே. அப்ப கண்டிப்பா அது வினைச்சொல்ல தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு புரிதல் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. சரிங்களா? இப்போ இங்க ஓடு என்கிற வினையை தான் அது குறிக்குது. இருந்தாலும் அது தல் என்கிற
தொழில் பெயர் விகுதியோடு சேரும் பொழுது இது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமா சேர்த்தே வந்து இது ஒரு தொழில் பெயராக மாறுகிறது. அப்ப இது கண்டிப்பா இதுல தான் வரணும், பெயர் சொல்லினுடைய வகைமைக்குள்ளதான் வர வேண்டும். ஏன் பெயர் சொல்லுக்குள்ள வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடுதல் அப்படிங்கிற ஒரு செயல் அதுவும் ஒரு பெயர் தானே, சரிங்களா? ஏதோ ஒரு செயலை குறிக்குது, இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது ஓடுதல் என்கிற அது ஒரு தொழிலாக பார்க்கும்பொழுது, தொழில்னா என்னது, அந்த வினைதான் தொழிலாக கருதப்படுகிறது. அதை அப்படியா ஒரு செட்டா சேர்த்து பார்க்குறப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெயர் வைக்கலாம். அந்த பெயரை ஒரு செயலுக்கு வைக்கும்போது அது தொழிலாக மாறுகிறது. அதுதான் தொழில் பெயர் என்று சொல்கிறோம், சரிங்களா? இந்த தொழில் பெயரை பத்தி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் விரிவாக பார்ப்போம். அதுக்குன்னு சொல்லி ஒரு சில விகுதிகள் இருக்கு. அல், அம், கை போன்ற நிறைய விகுதிகள் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிகமாக பயின்று வரக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விகுதி வந்து தல் தான், சரிங்களா? தல்லும் அல் அப்புறம் ஐ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் விகுதிகளாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் இந்த 6ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத்திலிருந்து நீங்க கத்துக்கிறது என்னன்னா, இந்த ஓடுதல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னதான் இருக்கும், பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த தொழில் பெயரை வச்சு நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். அடுத்தது வினைச்சொல். இப்ப பெயர் சொல்ல உங்களுக்கு ஏன் சந்தேகம் இருக்காதுன்னு நம்புறேன். அடுத்தது வினைச்சொல். இப்ப வினை எனும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள், எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? வினைனால என்னது, செயல் தான், சரிங்களா? அடுத்தது வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும், சரிங்களா? ஏதேனும் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும், சரிங்களா? அந்த வகையில இங்க பாருங்க, வா வருதல் என்கிறது, இதே வா அப்படிங்கிறத வந்து வருதல்னு போட்டீங்கன்னா அது பெயர் சொல்லா மாறிடும். அப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன, ஒரு வினை சொல்லை உங்களால் என்ன பண்ண முடியும், தொழில் பெயர், அது பேர் என்ன, தொழில் பெயர் விகுதி, சரிங்களா? அதை பெயர் சொல்லாக மாற்றக்கூடியதுனால அது பேர் என்ன, தொழில் பெயர் விகுதி. அந்த தொழில் பெயர் விகுதியை அது கூட சேர்த்து உங்களால் ஒரு வினை சொல்லை பெயர் சொல்லாக மாற்ற முடியும், சரிங்களா? அடுத்தது போ, இது கண்டிப்பா ஒரு வினைச்சொல் தான். அடுத்து எழுது, விளையாடு, சரிங்களா? இது எல்லாமே என்னது, ஒரு வினைச்சொல். இதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன், அது எல்லா வகையிலும் அடங்காது. இந்த வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அது வந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்கலாம், சரிங்களா? எல்லாத்துலேயுமே கட்டளை சொல்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது என்ன பண்ணலாம், ஒரு கட்டளை சொல்லாக இருக்கலாம், சரிங்களா? வா கண்டிப்பா ஒரு கட்டளை சொல் தான், போ கட்டளை சொல் தான், எழுது கட்டளை சொல் தான், விளையாடு ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும், சரிங்களா? அடுத்தது இடைச்சொல். இப்ப இடைச்சொல்னா இப்ப நமக்கு என்ன பண்ணிட்டோம், பெயர் சொல்னா என்னன்னு பார்த்துட்டோம், வினைச்சொல்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த 2 சொற்கள் தான் தமிழுடைய அடிப்படை சொற்கள், ஒன்று பெயர் இன்னொன்று வினை. இந்த 2 சொற்களையும் இணைப்பதற்காக அதனை சார்ந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இடைச்சொற்கள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு வெறும் பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்ல மட்டுமே வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்து அந்த அளவுக்கு எல்லா சென்டென்ஸும் உருவாக்கிட முடியாது. இப்போ வந்து கண்ணனை அழைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு பொருள் புரியும். இப்ப கண்ணன் அழைத்தான்ங்கிற மாதிரி இடையில எந்த சொல்லுமே போடாம நான் சொல்றேன். இப்ப கண்ணன்கிற பெயர் சொல், அழைத்தான் அப்படிங்கிற வினை சொல்ல குறைச்சி ஒரு சென்டென்ஸ் நான் உருவாக்குறேன்னா கண்ணன் அழைத்தான், பொருளே மாறுபடுது. ஆனா எனக்கு என்ன வேணும், கண்ணனை அழைத்தான், அவனை கூப்பிட்டாங்கிற எனக்கு பொருள் வேணும். ஆனா அதுக்கு இடைச்சொல் நீங்க பயன்படுத்தி ஆகணும். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் இடைச்சொற்கள் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு இடத்தை பெறுகிறது. அப்ப இடைச்சொல்னா என்னது, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து, சரிங்களா? அந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் பேசா வச்சுதான் இடைச்சொல்லே வருது. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும், சரிங்களா? இது தனித்து இயங்காது, சரிங்களா? அதே மாதிரிதான் சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிற பேரும் பார்த்திருப்பீங்க. எது, முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் அவை சார்பு எழுத்துக்கள், அவைகளாம் என்ன பண்ண முடியாது, தனித்து இயங்க முடியாது. அதே மாதிரிதான் இங்க பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இது என்ன பண்ணாது, தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு உம் அப்படிங்கிறது என்னது, தனித்து இயங்கிறது வாய்ப்பு இல்லை. அதே தாயும் தந்தையும் அப்படின்னா இங்க என்ன வருது, உம்மை விரியாக வருகிறது. இதே தாய் தந்தைன்னா அங்க என்ன வரும், உம்மை தொகைன்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது பாருங்க, என்னது, வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகள் என்ன பண்ணாது, தனித்து இயங்காது. அது என்ன பண்ணும், பெயர் சொல்லையும்
வினைச்சொல்லையும் சார்ந்தே வரும். இங்க பாருங்க, தம்பி கூட்டல் கு தம்பிக்கு, திருக்குறள் கூட்டலை திருக்குறளை. சரிங்களா? இந்த மாதிரி இடைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை உறுப்புகளாக இருக்கலாம், மற்றபடி அந்த உண்மை தொகை குறிக்கக்கூடிய எனக்கூடிய உறுப்புகளாக இருக்கலாம். மற்ற எல்லாமே இதுதான் இந்த மாதிரி இடைச்சொல் என்கிற வகைமைக்குள்ள வரும். இந்த இடைச்சொல்லை பத்தி நம்ம அடுத்தடுத்த வகுப்புல இன்னும் விரிவாக பார்ப்போம். முதல்ல 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தடுத்ததுல இதை பத்தின விரிவான தகவல்களை பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது உரிச்சொல். இப்ப பெயர் சொல் மற்றும் வினைச்சொல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க, நல்லா பார்த்துங்க, எளிமையான வகைப்பாடு தான். முதல்ல பெயர் சொல், அப்புறம் வினைச்சொல். இது ரெண்டும் அடிப்படை சொற்கள்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும்னா இதையும் ஒட்டணும். இப்போ ஒட்டுறதுக்கு ஏதோ ஒன்று இடையில சேர்க்கணும். இடையில் சேர்க்கக்கூடிய சொல் இடைச்சொல். சரிங்களா? அது தனித்து இயங்காது. இப்போ பெயர் சொல் இருக்கு, வினைச்சொல் இருக்கு, இடைச்சொல் இருக்கு. ஒரு சென்டென்ஸ் உருவாக்கிட்டேன். ஆனா எனக்கு என்ன தேவைன்னா, அந்த சென்டென்ஸ்ல இப்ப கண்ணன் நல்லவன்னு சொல்றான். ஆனா எனக்கு என்ன தேவை, அவனை இன்னும் நல்லவனா காட்டணும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் ஒரு சொல் சேர்க்கணும். அதைத்தான் சொல்றாங்க உரிச்சொல் அப்படின்னு. அதாவது பெயர் சொல்லையும், அதாவது பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். சரிங்களா? அதாவது இன்னொரு வகைமை கூட உங்களுக்கு சொல்லலாம். பெயர் சொல் வினைச்சொல் இது ரெண்டுத்தை அடிப்படையா வச்சு வர்றதுதான் மற்ற ரெண்டு இடைச்சொல் என்பதும் உரிச்சொல் என்பதும். சரிங்களா? இது ரெண்டுமே என்ன பண்ண தனிச்சு எங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பாருங்க, இப்ப சாதாரண நகரம் அப்படிங்கிறது தான் அது. ஆனா எனக்கு நகரம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுவேன், மாநகரம் அப்படின்னு ஒரு சேர்ப்பேன். மாநகரம்னு சேர்த்தா என்ன ஆயிடுது, நகரமானது இன்னும் கொஞ்சம் உயர்ந்து விடுகிறது. அப்ப தன்மையை மிகுதிப்படுத்துவதற்காக சேர்ப்பது என்னது, உரிச்சொற்கள். இப்ப சிறந்தது சேர்த்தோம்னா சால சிறந்தது. சரிங்களா? ஓகே. அதாவது உரிச்சொல்லை பொறுத்த வரைக்கும் சால, தவ, நனி, கழி, உரி போன்ற நிறைய உரு, சரிங்களா, நான் போன்ற நிறைய சொற்கள் நம்மள்ட்ட இருக்கு. சரிங்களா? அந்த சொற்களை எல்லாம் அடிப்படையா வச்சு வருவதுதான் என்னது, இந்த உரிச்சொல். சரிங்களா? இப்ப நல்லா பாத்துங்க, ஃபைனல் சேர்த்து ஒரே தடவை சொல்லிடுறேன். பெயரை குறிப்பது பெயர் சொல். இந்த இடத்துல ஓடுதல் அப்படின்னு அந்த வினையை குறிச்சா கூட அந்த வினையை, அந்த ஒரு வினையுமே நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறதுனால அது பேர் என்னது, பெயர் சொல்ல சேர்க்கிறோம். அதுக்கு அடுத்தது இங்க வினையை குறிப்பது வினைச்சொல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விகுதிகள் எதுவும் இருக்காது. சரிங்களா? விகுதிகள் இல்லாம உங்களுக்கு தனியா இருக்கிறதெல்லாம் என்னது, வினைச்சொல். அடுத்தது இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். அப்புறம் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் அவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல். சரிங்களா? இது 4 தான் இலக்கண அடிப்படையில் சொற்களினுடைய வகைகளாக கருதப்படுகிறது. சரிங்களா? இப்ப இது உங்க கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒர்க்கு. சரிங்களா? நல்லா பார்த்துங்க. பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்துகன்னு கேட்குறாங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். சரிங்களா? இப்ப பாருங்க, வளவனும் தங்கையும், இங்க வந்திருக்கா, சோ இது இடைச்சொல். அடுத்தது மாநகர உரிச்சொல். சரிங்களா? பேருந்தில், இப்ப பேருந்து அப்படின்னு தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது என்னது, உங்களுக்கு பெயர் சொல். ஏறினர் வினைச்சொல். சரிங்களா? அடுத்தது நாள்தோறும் திருக்குறளை படி. சரிங்களா? திருக்குறளை என்னது, இடைச்சொல். இப்ப திருக்குறள் அப்படிங்கிறது பெயர் சொல். சரிங்களா? படி வினைச்சொல். அடுத்தது ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர். இப்ப ரிவேர்ஸ்ல போவோம். ஆசிரியர் பெயர் சொல், சால சிறந்தது உரிச்சொல், உதவுதல் இது என்னது, இதை மட்டும் நீங்க கமெண்ட்ல கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணுங்க. உதவுதல் இது என்ன, பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடைச்சொல்லா, உரிச்சொல்லாங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். ஏழைக்கு, இங்க ஏழைங்கிறது பெயர் சொல், இந்த கு என்பது சேர்ந்திருப்பது இடைச்சொல். சரிங்களா? ஓகே. இதுல இருக்கக்கூடிய இடைச்சொல்ல நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அதாவது மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இதுல எங்க இடைச்சொல் இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். சரி, இப்ப பொருந்தா சொல்லை வட்டமிடு. படித்தால் ஐ மற்று கு. இதுல எல்லாமே பாருங்களேன் பொருந்தா சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே உங்களுக்கு
நம்ம பொருந்தா சொல்லை கண்டறிதல்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்லயும் இருக்கு. சரிங்களா, சொல்ல முடியாது, இதே கொஸ்டினை கூட அப்படியே தூக்கி வைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதாவது பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. முதல்ல படித்தாள். சரிங்களா, அடுத்தது ஐ மற்று கு. இதுல படித்தாள்ங்கிறத பாருங்க, ஒரு வினையை குறிக்கிறது, ஆக அது ஒரு வினைச்சொல். சரிங்களா, இப்ப அடுத்தது பாருங்க, ஐ மற்று கு. இது மூணுமே வந்து இடைச்சொல்லை குறிக்கிறது, இது மட்டும் ஒரு வினைச்சொல்லை குறிக்கிறது, ஆகவே இது மட்டும்தான் பொருந்தாம இருக்குது. சரிங்களா, அடுத்தது மதுரை கால் சித்திரை ஆள். சரிங்களா, மதுரை கால் சித்திரை ஆள். நல்லா பாருங்க, மதுரை ஒரு இடப்பெயர், கால் சினைப்பெயர், சித்திரை காலப்பெயர், இது எல்லாமே வந்து ஒரு பெயர் சொல். ஆனா இந்த ஆள் அப்படிங்கிறது மட்டும் என்னது, இது ஒரு இடைச்சொல். சரிங்களா, அடுத்தது சென்றான் வந்து சித்திரை நடந்த. சென்றான் ஒரு வினைச்சொல், வந்து வினைச்சொல், சித்திரை நடந்த. நடந்தங்கிறது ஒரு வினைச்சொல் தான். சரிங்களா, அதை நடத்தல்னு இருந்தாதான் அது வந்து என்ன வரும், தொழில் பெயராக இருந்து பெயர் சொல்ல வரும். இந்த இடத்துல பாருங்க, சென்றான் ஒரு வினையை குறிக்கிறது, வந்து வினையை குறிக்கிறது, நடந்த வினையை குறிக்கிறது. சித்திரை என்பது மட்டும்தான் ஒரு கால பெயராக வருகிறது, ஆகவே இது என்னது, பெயர் சொல். அடுத்தது மாநாடு ஐ கு ஆள். இங்க ஐ கு ஆள் எல்லாமே இடைச்சொல், மாநாடு மற்றும் என்பது மட்டும் உரிச்சொல். சரிங்களா, இப்போ பொருந்தா சொல்லுனா பட்டம் போட்டாச்சு. சரியா, இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப அதுக்கு அடுத்தது நம்ம இயல் 8 பார்க்கலாம். சரி, இப்ப இயல் 8ல அதாவது ஒரே பருவமா வச்சிருந்தா இயல் 8, வெவ்வேறு தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னா இயல் 2, மூன்றாம் பருவத்தில் இயல் 2. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெயர் சொல், நம்ம ஏற்கனவே பார்த்த 4 வகை சொற்கள், இது இலக்கண அடிப்படையில் பிரிக்கப்பட்ட 4 வகை சொற்கள்ல முதல் வகையா இருக்கக்கூடிய பெயர் சொல்லை பத்தி இங்க விரிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்ப பாருங்க, மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். சரிங்களா, அந்த 6 வகை என்னன்னு பாருங்க, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். சரிங்களா, இப்ப அந்த 6 வகையை பத்தி கீழே விளக்கம் கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றை பத்தியும் அதையும் பார்த்துருவோம். இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாவே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெயர் சொல் எத்தனை வகைப்படும் கேட்கலாமா, அதுக்கு அடுத்தது வேற என்ன கேட்கலாம், அதுல பெயரை குறிக்கும் சொல் டேஷ். ஆனா மேக்சிமம் இப்போ இவ்வளவு எளிமையெல்லாம் உங்களுக்கு வினா வருங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் ட்விஸ்டா தான் வரும். சரிங்களா, அடுத்தது பொருள் பெயர். முதல்ல பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். சரிங்களா, பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். சரிங்களா, எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை. சரிங்களா, இந்த இடத்துல உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற அப்படிங்கிற இடத்துல உயர்திணை ஆகிய இரண்டுமே என்ன பண்ணும், தாராளமாக வரும். சரிங்களா, மரம், செடி, மயில், பறவை. இப்ப மரம் அப்படிங்கிறதும் பாருங்க, செடி, மயில், பறவை, இது எல்லாமே வந்து ஒன்றன் பெயரை அதாவது ஒரு பொருளினுடைய பெயரை தாராளமாக குறிக்கக்கூடியது. ஆகவே வந்து இது எல்லாமே என்ன வருது, நமக்கு பொருட்பெயராக வருகிறது. சரிங்களா, இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பாரதின்னு ஒரு வார்த்தையை போடுறேன், இது பொருட்பெயர்ல வருமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அடுத்தது இடப்பெயர். ஓர் இடத்தின். நல்லா பாருங்க, என்ன பண்ணிருக்காங்க, ஓர் இடத்தின். நம்ம சென்ற வகுப்புலேயே சொல்லியிருந்தோம், ஒரு மற்றும் ஓர் வேறுபாடு என்னங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படி அது உங்களுக்கு தெரியணும்னா அப்படியே முந்தைய காணொலியில போய் பாருங்க, நம்ம பிளேலிஸ்ட்ல வருசலா தான் இருக்கும், நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்தது ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். சரிங்களா, ஓர் இடத்தின் பெயரை. சரிங்களா, இந்த இடத்துல இடம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சென்னை அப்படிங்கிறது இடமா, சரி. பள்ளி ஒரு இடமா, பூங்காங்கிறது ஒரு இடமா, தெருங்கிறதும் ஒரு இடம்தான். ஆகவே ஒரு இடத்தினுடைய பெயரை தெளிவாக குறிப்பிட்டால் அது என்னது, அது இடப்பெயராக கருதப்படுகிறது. அடுத்தது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் வந்து காலப்பெயர் எனப்படும். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சரிங்களா, காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சரிங்களா, இப்ப நல்லா பாருங்க,
காலத்தை குறிக்கும் பெயர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காலப்பெயர்னு சொல்றாங்க. இப்ப மாத்திரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எந்த வகை பெயர்? மாத்திரை அப்படிங்கிறது. அதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அடுத்தது சினை பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. சரிங்களா? கண், கை, இலை மற்றும் கிளை. சரிங்களா? அதாவது ஒரு பொருளினுடைய உறுப்பை குறிக்கணும். உறுப்பு அப்படின்னாலே நமக்கு என்னன்னு பார்த்துருக்கோம், நம்ம சினை அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்ப சினையை குறிச்சால், சினைன்னா உங்களுக்கு உறுப்பு, உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர் வந்து பாத்தீங்கன்னா சினை பெயர் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. அப்ப இலை, கிளை எப்படி சார் உறுப்பாகும்னு பாத்தீங்கன்னா, மரத்துக்கு அது உறுப்பு தானே. மரத்துக்கு கிளைன்னு ஒண்ணு இருக்கு, அது உறுப்பு தானே. அதே மாதிரி மரத்துக்கு இலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் உறுப்பு தானே. அப்ப கண்டிப்பா அது என்ன வரும், சினையில தான் வரும். சரிங்களா? அடுத்தது பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். சரிங்களா? ஒரு பொருளுடைய பண்பை குறிக்கணும். சரிங்களா? வெண்மை, நன்மை, அவன் நல்லா இருக்க நன்மை, அதுவுமே என்னதான், பண்பு பெயர் தான். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க, வட்டம், அது ஒரு வடிவம், வடிவம் என்னதான், பண்பு பெயர் தான். சதுரம், அதுவும் வடிவம் தான், அப்ப அதுவும் என்னதான், பண்பு பெயர் தான். அடுத்தது செம்மை, நன்மை. சரிங்களா? கூடுமான வரைக்கும் அந்த பண்பு பெயர்ல மை என்கிற எழுத்து இருக்கும். சரிங்களா? கூடுமான வரைக்கும் பண்பு பெயர்ல என்ன இருக்கும், மை என்கிற எழுத்து இருக்கும். அப்படி இல்லையா, அது ஒரு வடிவமாகவோ அல்லது ஒரு வடிவம் சார்ந்த ஒரு பொருட்களாகவோ கண்டிப்பாக அது இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அமைவதுதான் வந்து உங்களுக்கு பண்பு பெயராகவே வரும். ஓகே. அடுத்தது தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். நல்லா பாருங்க, தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். இது எல்லாமே வந்து இதனுடைய வேர்ச்சொல் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும், ஒரு வினைச்சொல்லாக இருக்கும். சரிங்களா? இது கூட இது எதனால தொழில் பெயரா மாறுதுன்னா, இது கூட தொழில் பெயர் விகுதி சேருது. இந்த தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி தான். இந்த தல், அப்ப அல், அம், கை போன்ற தொழில் பெயர் விகுதிகள் சேருவதால் இது என்னவா மாறுது, நமக்கு தொழில் பெயராக மாறுகிறது. சரிங்களா? அதை மட்டும் நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வினைதானே இருக்கு, அப்ப அது வினைச்சொல் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்துடாதீங்க. இது கண்டிப்பா என்னதான், தொழில் பெயர். சரிங்களா? அப்பனா பெயர் வந்தாலும் என்னதான், அது கண்டிப்பா பெயர் சொல் தான். ஓகே. அடுத்தது இப்ப அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை வாக்கியத்தில் அமைத்து எழுதுவோம். சரிங்களா? ஒண்ணும் கிடையாது, அறுவகை பெயரையுமே என்ன பண்ணிருக்காங்க, வாக்கியத்தில் எழுதிருக்காங்க. இப்ப காவியா வந்தால், சார் காவியாங்கிறது ஒரு பொருளாசாரன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்த வரைக்கும் நம்ம பொருட்பெயர் மனித பெயர்னு ஒண்ணு கொடுக்கல. சரிங்களா? பொருட்பெயர்னா உயிருள்ள உயிரற்ற மற்ற அனைத்தையும் குறிப்பதுதான் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பொருட்பெயர்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த இடத்துல பாருங்க, காவியாவுக்கும் உயிர் இருக்குல்ல, அப்ப காவியாவும் என்னதான், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்பெயருக்குள்ளதான் வரும். சரிங்களா? வேற யாரும் காவியாக்கள் இருந்தீங்கன்னா இது பண்ணாதீங்க. சரிங்களா? இப்ப காவியாங்கிறது என்னதான், பொருட்பெயர் தான். அடுத்தது காவியா பள்ளிக்கு சென்றாள். அப்ப பள்ளிங்கிறது என்னது, ஒரு இடம், அப்ப இது இடப்பெயர். அடுத்து பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி, இது என்னதான், காலப்பெயர் தான். காவியா தலையை அசைத்தாள், அது என்னதான், ஒரு சினை பெயர் தான். ஏன், தலைங்கிறது ஒரு சினை தானே. சரி. அடுத்தது பயிர்கள் பசுமையாக இருந்தன, என்னது, பண்பு பெயர். பசுமைங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது, ஆகவே அது பண்பு பெயர். ஆடுதல், நடனம் ஆடுதல் சிறந்த கலை, அப்ப ஆடுதல் அப்படிங்கிறது என்னது, ஆடுதல். சரிங்களா? அப்ப அது தொழில் பெயர். சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏன் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இப்ப அதே பெயர் சொல்ல பாத்தீங்கன்னா இடுகுறி பெயர் காரண பெயர் ரெண்டு வருது. சரிங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் தான் சொல்லணும். சரிங்களா? இடுகுறி பெயர் காரண பெயர், கிட்டத்தட்ட இடுகுறி பெயர் காரண பெயர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என்று இரு வகைப்படுத்தினர். அதாவது அவை வழங்கும் அடிப்படையில்னா நம்ம எதனால ஒன்றுக்கு பேர் வைக்கிறோம், ஒன்று இதேன்னு ஒரு காரணம் கருதி வைக்கணும். அப்ப இல்லையா, எதுவும் காரணமே இல்லாம வைக்கணும். அதான் வந்து அடிப்படை கான்செப்ட். அப்படி காரணமே இல்லாம வைக்கிற பேரு இடுகுறி பெயர், ஒரு காரணத்தோட வைக்கிறது காரண பெயர். சரிங்களா?
சரி, இப்ப பாருங்க, முதல்ல இடுகுறி பெயர். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும். சரிங்களா, இடுகுறி பெயர்கள் ஆகும். எடுத்துக்காட்டு, மண், மரம், காற்று. இது 3 பேர் எடுத்துக்குவோம். இப்ப மண், எதனால மண்ணு பேர் வச்சிருக்காங்க? எங்க தாத்தா சொன்னார், இப்ப நம்மளும் சொல்றோம். அவங்களுக்கு யார் சொல்லியிருப்பா? அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி தாத்தாவுக்கு தாத்தா சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா இது என்னவா வருது? இடுகுறி பெயர்னு சொல்றோம். காரணம் கிடையாது, அதுக்கு அப்பையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, அதனால நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய பேர குழந்தைகளும் இதே தான் சொல்லும். சரிங்களா, அடுத்தது, இப்ப அதே இடுகுறி பெயரை 2ஆ வகைப்படுத்துறாங்க. சரிங்களா, எப்படி? இடுகுறி பொதுப்பெயர் என்றும் இடுகுறி சிறப்பு பெயர் என்றும் 2ஆ வகைப்படுத்துறாங்க. சரிங்களா, இப்ப பாருங்க, முதல்ல இடுகுறி பொதுப்பெயர். அதான் நம் முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், இடுகுறினால என்ன கிடையாது, எந்த காரணமும் இல்லைன்ட்டேன். காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொதுப்பெயர் எனப்படும். அதாவது காமனா ஒரு பெயர் சொன்னோமா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பெயர்ல வரும்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு மரம், பழம். இப்ப மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே மரம் தான். சரிங்களா, பனை மரமா இருந்தாலும் சரி, வாழை மரம், தென்னை மரம், எவ்வளவோ மரங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பொதுப்பெயர் மரம் அப்படிங்கிறதுல அடக்கிடலாம். அடுத்தது பழம். சரிங்களா, மாம்பழம், இவ்வளோ ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், எவ்வளவோ பழங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு பழம் அப்படிங்கிற பொருள், எல்லா பழத்தையும் அது குறிக்கும். இப்ப பாருங்க, பொதுத்தன்மை கருதி, இதுதான் இடுகுறி பொதுப்பெயர். இப்ப மரம்ங்கிறது என்னது? எல்லா மரத்திற்கும் பொதுவாக வருகிறது. ஆகவே அது வந்து இடுகுறி பொதுப்பெயர். காரணம் கருதாமல் எல்லா பழங்களுக்கும் ஒன்றாகவே வருகிறது. ஆகவே பழம் என்கிறது இடுகுறி பொதுப்பெயர். சரிங்களா, இப்ப அதுவே கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். இடுகுறி சிறப்பு பெயர். அதே காரணம் ஏதும் இல்லாம தான். சரிங்களா, முன்னோர்கள் காரணம் எதுவுமின்றி சிறப்புத்தன்மை கருதி, இந்த ஒரு வார்த்தை தான், சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். அதாவது பொதுப்பெயர் என்ன சொன்னேன்? காமனா எல்லாத்துக்கையும் சேர்த்து ஒன்னா குறிக்கிறது, அது இடுகுறி பொதுப்பெயர். அதுவே சிறப்புத்தன்மை கருதி இதை ஒன்றை மட்டும் ஸ்பெஷலா குறிச்சதுன்னா அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அப்படியே எடுத்துக்காட்டு பாருங்க, மா, வாழை. சரிங்களா, இது என்ன சொல்லுவோம் நம்ம? மாமரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப மா அப்படின்னு சொன்னாலுமே மரத்தை குறிக்கும். இப்ப வாழைன்னு சொன்னோம்னா அதுவும் என்னதான், மரத்தை மட்டும்தான் குறிக்கும். ஆனா என்ன பண்ணாது, இந்த வாழை அப்படிங்கிறது எல்லா மரத்தையும் குறிக்குமானா குறிக்காது, அது வாழையை மட்டும்தான் குறிக்கும். அதாவது ஒரு பெயரானது எந்த காரணமும் இல்லாமல் ஒன்றனை மட்டும் சிறப்பாக உணர்த்தி நின்றால் அது இடுகுறி சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு வாழை. வாழைன்னு சொல்றது இந்த வாழை மரத்தை மட்டும்தான் குறிக்கும். அதே மரம்னா எல்லாத்தையும் குறிக்கும், அது இடுகுறி பொது பெயர். இதே சிறப்புத்தன்மை கருதி ஒன்றை மட்டும் குறிச்சதுன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா, ஓகே. இப்ப இன்னொரு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாமரம்னு சொல்றேன். சரிங்களா, இப்ப மாமரம் அப்படின்னு சொன்னோம்னா அது எதுல வரும்னு பாத்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகையில அது வரும். அதாவது சிறப்பு பெயர் முன்னாடியும் அதனை தொடர்ந்து பொதுப்பெயரும் வந்து அது ஏதேனும் ஒரு பண்பை உணர்த்தி நின்றால் அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அது ஒரு கூடுதல் தகவலுக்காக சொன்னேன். அதுக்கு அடுத்தது காரண பெயர். நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு, சரி இப்ப நம்ம இடுகுறி பெயர் பார்த்துருவோம். இடுகுறி பெயர் என்ன சொன்னோம்? காரணம் கருதாமல் ஏதேனும் ஒரு பொருளுக்கு ஏற்கனவே வச்ச பெயரை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருது இடுகுறி பெயர். சரிங்களா, அந்த இடுகுறி பெயர் 2ஆ வகைப்படுத்துறாங்க. அந்த 2 தான். முதல்ல இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயர்னா காமனா எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது இடுகுறி பொதுப்பெயர். அதே ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடிய சொல், சிறப்புத்தன்மை கருதி ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா, 2த்துக்குமான வேறுபாடை பார்த்துக்கோங்க. அதே சேம் செட்டப்ல அப்படியே ஏதேனும் ஒரு காரணத்தோட வர்றது வந்து காரண பெயராக இருக்கும். அதை பார்த்துருவோம். பாருங்க, காரண பெயர் அதேதான். நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதி, ஏதோ ரீசன் இருக்கும், காரணம் கருதி சில பெயர்களை இட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர்
காரண பெயர் எனப்படும். சரிங்களா? ஓகே, பாருங்க. நாற்காலி, கரும்பலகை. நாற்காலி, கரும்பலகை. இப்ப நாற்காலிங்கிறதுக்கு ஏன் 4 கால் வச்சாங்க? மன்னிக்கணும், நாற்காலி அப்படிங்கிறதுக்கு ஏன் நாற்காலின்னு பேர் வந்துச்சு? 4 கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? ஓகே. கரும்பலகை, கருப்பா இருக்கிறதுனால கரும்பலகைன்னு வச்சுட்டாங்க. இது 6ஆம் வகுப்பு தானே. 6ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட போய் நடத்திக்கிட்டு இருந்தேன். எப்பா 4 கால் இருக்குங்கிறதுனால நம்ம சேருக்கு வந்து நாற்காலின்னு பேர் வச்சிருக்கோம்ப்பா அது அப்படின்னு சொன்னேன். ஒருத்தன் எந்திரிச்சு கேட்டான் என்கிட்ட, சார் நாய்க்கும் 4 கால் தானே சார் இருக்கு, அதுக்கும் நாற்காலின்னு சொல்லலாமே சார் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரிங்களா? அது கேட்டது விவரமான கேள்விதான், இருந்தாலும் அது ஒரு பொருள். சரிங்களா? பொருளுக்கு 4 கால் இருக்குங்கிறதுனால நாற்காலிங்கிற மாதிரி வச்சுட்டோம். சரிங்களா? அப்ப நாய்க்கும் 4 கால் இருக்கு, அதனால அது நாற்காலின்னு சொல்லலாமா சார் அப்படின்னா அது உங்க விருப்பம் தான். அடுத்தது, இப்ப கரும்பலகை, கருப்பா இருக்கிறதுனால அது கரும்பலகை. இப்ப அடுத்தது, இது காரண பொதுப்பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர் என 2 வகைப்படும். சரிங்களா? இப்ப அதே சேர்ந்தான். காரண பொதுப்பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் பொதுவாக குறித்தால், அதாவது ஒரே ரீசனா இருக்கணும், ஆனா எல்லா பொருளையும் சேர்த்து பொதுவாக குறிச்சதுன்னா அது காரண பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, பறவை மற்றும் அணி. பறவை, ஏன் பறவைன்னு பேர் வச்சாங்க? பறப்பதால் பறவை. சரிங்களா? இப்ப அணின்னா அணிவதால் அது பேர் அணி. சரிங்களா? எதை அணிவதால்? அணிகலன்கள். அதை அணிவதால் அது பேரு அணின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்ப பறப்பதால் பறவை. இந்த பறவைங்கிறது என்ன பண்ணும்? எல்லா பறவைகளையும் குறிக்கும். இந்த அணிங்கிறது என்ன பண்ணும்? எல்லா அணிகலன்களையும் குறிக்கும். சரிங்களா? பொதுத்தன்மை கருதி அதே மாதிரி குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் குறிக்குது. ஆகவே காரணமும் இருக்கு, பொதுவா எல்லா வகை பொருளையும் குறிக்குது. அதனால இது காரண பொதுப்பெயர். அதே சேம். அடுத்தது பாருங்க, காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுள், அதாவது சேம் ரீசன் தான், குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்கள்லையும் ஏதேனும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பதுதான் என்னது? காரண சிறப்பு பெயர் ஆகும். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க, வளையல். இப்ப என்ன சொன்ன? வளைந்திருப்பதால் இது பேரு வளையல். இப்ப வளையல்ங்கிறது என்னதான்? ஒரு அணிகலன் தான். ஆனா என்ன பண்ணுது? இந்த வளையல்ங்கிறது எல்லா அணிகலனையும் குறிக்குமா? குறிக்காது. வளைந்திருப்பதாக இருக்கக்கூடிய கையில் அணியக்கூடிய அணிகலனை மட்டும்தான் என்ன பண்ணும்? இதை வளையல்ங்கிறது குறிக்கும். சரிங்களா? அதே காரணமும் இருக்கு, சிறப்பு தன்மையும் இருக்கு. அதனால இது காரண சிறப்பு பெயர். இதே மரங்கொத்தி. மரத்தை கொத்துவதால் இது பேர் என்னது? மரங்கொத்தி. ஆனா இது வந்து என்னதான்? ஒரு மரங்கொத்தி பறவை தான். ஆனா இந்த மரங்கொத்தின்னு சொன்னா அது என்ன பண்ணும்? எல்லா பறவையும் குறிக்குமா? குறிக்காது. ஸ்பெஷலா இதை மட்டும் குறிக்கும், மரங்கொத்தியை மட்டும் குறிக்கும். அதே மாதிரி என்ன இருக்கு? இதுகிட்ட ஒரு சிறப்பு இருக்கு, அதே மாதிரி காரணமும் இருக்கு. இதனால இது பேர் என்ன சொல்றோம்? காரண சிறப்பு பெயர்னு சொல்றோம். சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இப்ப தாமரை. நீர் வற்றி போன என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பத்தியை படித்து அது இடம்பெற்றுள்ள இடுகுறி மற்றும் காரண பெயர்களை அறிந்து எழுதுங்கிறாங்க. என்ன பொதுவாதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது இடுகுறி பெயர்னு தெரியணும், அப்புறம் காரண பெயர்னு தெரியணும். அது மட்டும்தான். ஈஸியா கண்டுபிடிச்சிருவோமா? தாமரை, அப்பையிலேருந்து தாமரை தான், அதனால இது என்னது? இடுகுறி பெயர். அதே ஆம்பல், கொட்டி, நெய்தல், இது எல்லாமே என்னதான்? இடுகுறி பெயர் தான். அடுத்தது, நீர் நிரம்பி இருந்தவரை ஊர் மக்களும் விலங்குகளும் பறவைகளும், இது வந்து காரண பெயர். சரிங்களா? அடுத்தது, சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை, ஆம்பல், கொட்டி, நெய்தல் முதலான கொடிகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடி இருந்தன. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடுகுறி பெயரா இருக்கு. இந்த இடத்துல பறவை மட்டும் உங்களுக்கு என்னவா இருக்கு? காரண பெயரா இருக்கு. இதுல உங்களுக்கு தெரிஞ்ச வேற எதுவும் காரண பெயர் இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம் எத்தனை பேர் வந்து இதுல மற்ற சரியான காரண பெயர்களை கண்டுபிடிக்கிறீங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சரி, அப்புறம் அப்படியே இங்க வாங்க. இடுகுறி பெயரை வட்டமிடுக. பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி. பறப்பதால் பறவை, காரணம் இருக்கு, அப்ப இது கிடையாது. முக்காலி, 3 கால் இருப்பதால் முக்காலி, அப்ப இதுவும் கிடையாது. மரங்கொத்தி, மரத்தை கொத்துவதால் மரங்கொத்தி, இது கிடையாது. அப்ப மண், காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இது இடுகுறி பெயர்.
இப்ப காரண பேர் கேட்டிருக்காங்க. மரம் காரணம் இல்லை. வளையல் வளைந்திருப்பதால் வளையல். சுவர் யானை காரணம் இல்லை. அப்ப வளையல் மட்டும்தான் எனது காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. சரிங்களா? வயல் இது இடுகுறி பெயர் தான். அது மீன்கொத்தி இது காரண சிறப்பு பெயர். பறவை இதுவும் காரண பெயர் தான், காரண பொது பெயர். இப்ப வாழைங்கிறது மட்டும்தான் என்னது நமக்கு காரண மன்னிக்கணும் இடுகுறி சிறப்பு பெயராக இருக்கிறது. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பெயர் சொல் எத்தனை வகைப்படும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்க பெயர் சொல் 6 வகைப்படும். இடுகுறி பெயர் என்றால் என்ன? பொதுத்தன்மை கருதி, அதாவது காரணமே இல்லாம ஒரு பெயரை குறிச்சா அது இடுகுறி பெயர். காரண பெயர் காரணத்தோடு ஒரு பெயரை குறிச்சா அது காரண பெயர். சரிங்களா? இதுல நம்ம உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோட நமக்கு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 2ஆம் இயல் ஃபுல்லாவே இலக்கணம் முடிஞ்சிட்டு. சரிங்களா? இங்க பாருங்க, பின்வரும் பாடலை படித்து 6 வகை பெயர்களை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. சரிங்களா? 6 வகை பெயர்களை கொண்டு. சரிங்க, பெயர் சொல் எத்தனை வகை பண்ணு பார்த்தோம்? 6 வகைங்கிறது பார்த்துட்டோம். அந்த 6 வகை பெயர் சொல்களை வச்சு நிரப்புகாங்கிறாங்க. விடியலில் துயில் எழுந்தேன். சரிங்களா? இப்ப விடியலில் துயில் எழுந்தேன். அடுத்தது இறைவனை கை தொழுதேன். இப்ப விடியலில் துயில் எழுந்தேன். இந்த எழுந்தேன்கிறத மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது என்னது? விடியலில் துயில் எழுந்தேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அதை வினை சொல்லாக சொல்லலாம். அடுத்தது இறைவனை கை தொழுதேன். இந்த கையை மட்டும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம சினை பெயர்னு சொல்லலாம். அப்புறம் புகழ் பூத்த மதுரைக்கு சென்றேன். சரிங்களா? மதுரை இடம், இடப்பெயராக சொல்லலாம். அடுத்தது புத்தகம் வாங்கி வந்தேன். புத்தகத்தை வச்சு நம்ம பொருட்பெயராக சொல்லலாம். அடுத்தது கற்றலை தொடர்வோம் இனி. சரிங்களா? கற்றலை தொடர்வோம். சரிங்களா? இதை வச்சு நம்ம அதை இடைச்சொல்லாக சொல்லலாம். அடுத்தது நன்மைகள் பெருகும் நனி. இந்த இடத்துல வந்து பண்பு பெயராக சொல்லலாம். நன்மைகள் இருக்கு இல்லையா, இதை நம்ம பண்பு பெயராக சொல்லலாம். சரிங்களா? ஓகே, சரி. இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பினுடைய கடைசி இயல். சரிங்களா? அதாவது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தினுடைய 3வது இயல். இது ஒரே புத்தகமா வச்சிருந்தீங்கன்னா 9வது இயல். சரிங்களா? அதனுடைய கடைசி இலக்கண பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அணி இலக்கணம். சரிங்களா? இது இப்போதைக்கு நமக்கு சிலபஸ்ல பெரிதாக குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் நம்ம அதை ஒரு முறை பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா இதுல இருந்து கூட கேட்கலாம். ஓகே, அடுத்தது இதிலும் அழகை காண விரும்புவது மனிதன் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் ஏற்றும் பாக்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணியாகும். ஒண்ணும் கிடையாது, பாக்கல்ல இருக்கக்கூடிய அழகுதான் அணின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த அணியை பத்தி நிறைய அணிகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க? இயல்பு நவிர்ச்சி அணியும் உயர்வு நவிர்ச்சி அணியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு பாடலை இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுவதற்காக சேர்ப்பதுதான் அணி. சரிங்களா? சாதாரணமா மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டோம். அதே தேன்ல குழைச்சு கொடுத்தாங்கன்னா இனிப்பா இருக்குன்னு சாப்பிட்றோம். அதே மாதிரி பாடல்ல கருத்தை வெறும் கருத்தை மட்டும் சொன்னா வெறும் கசப்பா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க? கொஞ்சம் அணிகள்லாம் சேர்த்து சொன்னா கொஞ்சம் நம்ம கேட்கறது இனிமையா இருக்குங்கிறதாக நினைச்சு என்ன பண்றாங்க? அந்த அணிகள்லாம் சேர்க்கிறாங்க. சரிங்களா? ஆனா நமக்கு என்ன இருக்கு? அணியே கசப்பா தான் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? முதல்ல இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். அதாவது ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதனை என்ன சொல்றாங்க? தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. இயல்புனா என்னது? தன்மை தானே. அப்ப தன்மை நவிர்ச்சி அணி அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு பெயரும் சொல்கிறார்கள். சரிங்களா? அடுத்தது தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இந்த பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். ஆகவே இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். உள்ளது உள்ளபடி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றது பாத்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா? அந்த இயல்பு நவிர்ச்சி அணியில பாத்தீங்கன்னா கவிஞர் என்ன பண்ணுவாரு? அதை எதுவுமே மாற்ற மாட்டார். அப்படியே
இயல்பா என்ன நினைச்சு அதை அப்படியே சொல்லுவாரு. ஆனா என்ன பண்ணார், கொஞ்சம் அழகா சொல்லுவார், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப மாடு வந்து மாட்டுக்கிட்ட கண்ணுக்குட்டி வந்து சேருது, பால் குடிக்குது, அது மட்டும்தான் இங்க உள்ள சீனு. என்ன பண்ணியிருக்கார், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இந்த தோட்டம் துள்ளி ஒரு மோனை, அதே மாதிரி அம்மா அண்டை அது ஒரு மோனை, அடுத்தது நாவால் நன்றாய் அது ஒரு மோனை. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் தொடையில வந்துடும், தொடை நயங்கள்ல வந்துடும். இருந்தாலும் கூட இதுவும் அழகு தானே. இந்த மாதிரி அழகா சொல்றதுதான் வந்து ஆணின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு முக்கியமான விஷயம், தொடைக்கும் மணிக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அது தொடை நயம்ங்கிறது அது வேற. ஆனா இந்த அழகு, இந்த பாட்டுக்கு எது அழகு சேர்க்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடைகள் தான் அழகு சேர்க்குது. ஆனா இதுல இயல்பா அப்படியே சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து அணி. சரிங்களா? அடுத்தது உயர்வு நவிழ்ச்சேணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிழ்ச்சேணி ஆகும். சரிங்களா? அங்கே உள்ளதை உள்ளபடியே சொல்றது இயல்பு நவிழ்ச்சேணி. இதை உள்ளதை மிகைப்படுத்தி சொல்வது உயர்வு நவிழ்ச்சேணி. இப்ப இதை பாருங்க, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அதாவது ஒண்ணும் கிடையாது என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள். இது உயர்வு நவிழ்ச்சேணி அமைந்துள்ளது. ஒண்ணும் கிடையாது. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, குளிர்ல குளிச்சா குளிர் வந்துருமா. அடுத்தது வெந்நீர்ல குளிச்சா மேலே கருக்கும்னு, வெந்நீர்ல குளிச்சா அவங்களுடைய மேனி, அதாவது ஸ்கின் டோன் வந்து டவுன் ஆயிடுமா. அடுத்தது ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, ஆகாச கங்கைன்னா அருவி நீர், அந்த மாதிரி அருவி நீர்கள் அல்லது மழை நீர்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் அனல் உரைக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சுடுமா, அந்த அனல் வேகம் வருமா. அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஒண்ணும் கிடையாது, பைப்பு தண்ணியில தன் பிள்ளையே குளிப்பாட்டியிருக்காங்க. இதுதான் செய்தி. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து வேற எதுவும் தண்ணிக்கெல்லாம் ட்ரை பண்ணல, சாதாரண பைப்பு தண்ணியில தன்னுடைய பிள்ளையை குளிப்பாட்டியிருக்காங்க. அதுக்காக உன் தாத்தா சாதாரண ஆள் இல்ல, என்ன பண்ணியிருக்காரு, குளிர் நீர்ல அந்த தண்ணி எடுத்துட்டு வந்ததா சொல்றாம, அந்த குளிர் நீர்ல குளிச்சதுன்னா உனக்கு குளிர்னு சொல்லிட்டு தான் அந்த தண்ணி எடுக்கல, வெந்நீர்ல குளிச்சதுன்னா கருத்துருவன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுக்கல, ஆகாச கங்கை அருவி நீர் அல்லது மழை நீர் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் வந்து அனலா இருக்கும், அதனாலயும் அந்த நீர் எடுக்கல, அதனால பாதாள கங்கை தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி பாதாள கங்கை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாலாட்டு பாடலாக எடுத்துக்கிறது. வெறும் உருட்டிட்டு திரிகிறது தான் இது இந்த உயர்வு நவிழ்ச்சேணி. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இயல்பு தான், சாதாரண தண்ணியில குளிக்க வைக்கிறதுங்கிறது இயல்பு தான். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இதை ரொம்ப மிகைப்படுத்தி ஊர்லயே தண்ணி கிடைக்காத மாதிரியும் இவங்க மட்டும்தான் பாதாளம் எடுக்கிற மாதிரியும் வந்து என்ன பண்ண உயர்வுபடுத்தி சொல்றதுனால இது என்னது உயர்வு நவிழ்ச்சேணி. சரிங்களா? சரி, இப்ப இதனே சொல்லுங்க. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயிலு வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்பு பாரம் ஏத்து வண்டி, உப்பிலிப்பாளையம் போகும் வண்டி. இதுல இருக்கக்கூடிய அணி என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது, சாதாரண இதுதான். இதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். சரி, இப்ப இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு இலக்கணம் முழுக்க உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதுல உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு விரைவில் என்ன வரும், இதே மாதிரி உங்களுக்கு விரைவில் 6ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகமும் வரும். அதனை தொடர்ந்து 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மற்ற இலக்கிய பகுதிகளும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். மற்றபடி உங்களுக்கு வேற அடுத்தது என்னென்ன தமிழ் சார்ந்து வேற என்னென்ன வேணுங்கிறதையும் சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? சரி, மீண்டும் உங்களை அடுத்த இதுவரை இருந்து கவனித்து கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்தி யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.